நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவாவியானவர் இஷ்டம் கொண்டிருக்கிறபடினால் துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உடைய நல்ல ஆவியானுடைய அனுகிரகத்தை எங்கள் மத்தியில் வைத்திருக்கிறபடினால் சுதரிகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதித்து ஆண்டவரே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, உடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்ட ஜனமாய் எப்படி வாழ்கிறது என்பதை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். வந்துதான் நம்முடைய பிள்ளைகளுக்காய் சோதரன் இன்னும் வர இருக்குதான் ஒவ்வொரு கர்த்தர் தடைகளை நீக்கி அழைத்து வருகிறார். இதுவரையிலும் நடத்தி நம்முடைய நல்வழிகளுக்காய் சோதரிக்கிறோம். தொடர்ந்தும் தேவன் எங்களோடு கூட நடத்துகிறார். தேவ கிருபைக்குள் ஒப்புக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறதான விடயம் பிள்ளை வளர்ப்பு. உலகத்திலே அன்றாடம் அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். லோகே தமசகட்ட லட்சகன மில்லியனகன லமாய் பேதேனவா இவகேம மினிசு நரேனம். அதே போல் மனிதர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆன பொழுதிலும் அதில் அநேக ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளை ஒரு நோக்கத்தோடு கூட பெற்று அந்த நோக்கத்தோடு கூட அந்த பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த பிள்ளைகளை எப்படியாய் வளர்த்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிறதை குறித்து அவரது கீழ்ப்பை கட்ட பிரதமே දෙමව්පියන්ට දර්ශනයක් එව නැත්නම් අරමුණක් තිබුණා දරුවන්ව වදලා ඊට පස්සේ දරුවන්ගේ අනාගතය කොයි ආකාරයෙන්ද තබා ගන්න ඕනේ කියලා ඒ අරමුණක් ඇතුවයි දරුවන්ව ඒ දෙමව්පියන් නැදුවේ. ඒත් ඒ දෙමව්පියන් ඒ දරුවන් අදපු කාලේ ඒගොල්ලන්ට අතිතරම් புத்திයක් තිබුණේ. அப்படி பிள்ளைகளை பெற்றெடுத்ததான அந்த நாட்களிலே பெற்றோருக்கு போதுமான அளவு அறிவு இருக்கவில்லை. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல் மற்றவருடைய உதவி ஒத்தாசைகளோடு கூட வளர்த்த ஒரு காலத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். කාලයක දෙමව්පියන් තමන්ගේ දරුවන්ව වදලා ඊට පස්සේ දරුවන්ව කොහොමද දැඩිමහත් කරන්න කියලා දන්නේ නැතුවම අදපු කාලයක් තිබුණා. අපගේ ආච්චි සීයාලගේ කාලේ අපි බැලුවා නම් ඒ දුවටන් විවාහ වුණේ ඉතා පොඩි කාලෙක. අවුරුදු 13 14 விவாக வச்ச தினம் நம்முடைய தாத்தா பாட்டியின் காலத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். சில மூதாதையர்கள் 13-14 வயதிலேயே திருமணமானவர்களும் உண்டு. ඒ විතර නෙවෙයි සමහර අය ඉපදිච්ච ගමන්ම මේ අය මෙයාට කියලා තීන්දුව කරනවා. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக என்று சொல்லலாம். யாராவது பிள்ளைகள் பிறந்த உடனே இந்த பிள்ளை இந்த இவர்களுக்கு தான் அல்லது இந்த மகன் இவர்களுக்கு தான் சொல்லி சிறு வயதிலேயே தீர்மானித்து விடுவார்கள். ஆனால் அந்த தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டு அந்த பிள்ளைகளும் அப்படியே தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் கதைகளிலே கேட்டிருக்கிறோம், கண்கூடாகவும் பார்த்திருக்கிறோம். நம்முடைய தாத்தா பாட்டி சொல்லுகிறது அப்ப මුතුන්මිත්තා කියනදේ අපි ආලත් තියෙනවා දැකලත් තියෙනවා. නමුත් දැන් අපි ජීවත් වෙන කාලේ ඒ වගේ කාලයක් නෙමෙයි. හැම එකටම සීමාවක් තියෙනවා. එහෙම නැත්නම් හැම එකටම කාලයක් නියම කරලා තියෙනවා. ஆனால் நாங்கள் வாழ்கிறதான இந்த நாட்களிலே எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை குறித்து நியமித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி நியமித்து வைத்திருக்கிறதான இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போமானால் அநேகமான நேரத்தில் அந்த நியமித்த விதமாய் பெற்றோர்களாயிருக்கட்டும் பிள்ளைகளாயிருக்கட்டும் வளரவோ வளர்க்கிறதுக்கோ அநேக தடைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. නමුත් ඒ වගේ නියම කරාව මේ කාල වකවානුවේදී අපිට බලන්න පුළුවන් දරුවන් ඇදෙන එකත් ඒ දරුවන්ව අදන එකත් දෙමව්පියන්ට දරුවන්ට ප්‍රශ්නයක් වෙලා තියෙන මේ කාලේ. ඒ වගේ කාලේ ජීවත් වෙනා වූ අපිට ඉතා වැදගත් කොහොමද දරුවන්ව දැඩි මහත් කරන්නේ? එහෙම නැත්නම් ඒගොල්ලන්ව කොහොමද අපි හරි දෙමව්පියන් හැටියට ඒගොල්ලන්ව නඩත්තු කරන්නේ කියන එක. ஒரு நல்ல தகப்பனாய் தாயாய் இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் அல்லது வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு பிரதான ஒரு சிக்கலும்
ஒரு பெரிதான தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஃப்ளட்ல இருந்து ஒரு 8 வயதோ 13 வயதோ புள்ள ஒன்று விழுந்திருக்குது. அது அநேக கதைகள் சொல்ல, ஆனால் போட்ட ஸ்டெப் சரியில்லையோ ஏதோ ஒரு பிரச்சனைனால விழுந்தது புள்ள மறிச்சிருக்கு. அப்ப அந்த பிள்ளைய மறிக்கிறதுக்கு காரணம் என்ன? ස්ලැප් නැත්තම් උඩ දරුවේ මාළට වැටලා දරුවේ මිහ ගිල්ල තියෙනවා මේ ෆ්ලැට් එකේ. ඒ වගේ ළමයි මැරෙන්න හේතුව මොකක්ද? நாங்கள் சொல்லலாம் பாஸ் சரியா கட்டில, அதனால தான் விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனாலும் அந்த பிள்ளையை நாங்கள் கண்ணும் கருத்துமாய் பார்த்திருந்தால் அந்த இடத்துக்கு பிள்ளை போயிருக்காது. ஏ தருவாக்கு இதான் ஓனாயக்காமி பலாகன இதில் திமுனா ஏ தருவா ஏ ஸ்தானத்துக்கு இல்லை வெட்டென்ன මැරෙන්න හේතුවක් වෙන්නේ නැහැ. නමුත් දැන් කාලේ මොකද්ද වෙලා තියෙන්නේ? දෙමව්පියන් විසි දරුවෝ ඒගොල්ලන්ගේ පාඩුවේ ඒගොල්ලන්ගේ වැඩ කටයුතු කරගන්නවා. ඒ වගේ අවස්ථාවක තමයි දැන් ලෝකේ ගත වෙන්නේ. பெற்றோர்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். பிள்ளைகளும் தங்களுக்கு இஷ்டப்பட்ட விதத்திலே வளர்கிறதான ஒரு காலகட்டத்திலே தான் பெற்றோர்கள் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி போன ஞாயிற்றுக்கிழமையே நாங்கள் சொல்லிடுறோம், வாங்க வந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து நீங்க போயிட்டு வேற எங்கேயாவது கற்றுக்கொள்ளணும், பல ஆயிரங்கள் பல லட்சம் பேர் கொடுக்கணும். கவுன்சிலிங், பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வைப்பாங்க. அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் 1000 ரூபா கொடுக்கணும். அதுக்கு பிறகு அங்கேருந்து கற்றுக்கொள்கிறதுக்கு மற்ற இதுகளுக்கு வேற வேறையா காசு கொடுக்கணும். அப்படி கொடுத்து கற்றுக்கொள்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இலவசமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது வந்து கற்றுக்கொள்கிறது ஆட்கள் இல்லை. இதுதான் இன்றைய நிலைமை, சபையினுடைய நிலைமை. ஒர்க் ஷாப்ஸ் තියෙනවා, ඒ වගේ කොන්ෆරන්සස් තියෙනවා, සෙමිනාර්ස් තියෙනවා. ඒ වගේ දේවල් වලට අපි ලියාපදිංචි කරන්නම රුපියල් 10 ගණන් ගෙවන්න ඕන. ඊට පස්සේ එතන ගිහිල්ලා මේ වෙන්න ඕනේ. ඒක දවසින් ඉවර වෙන එකකුත් නෙවෙයි, කීප සැරයක් අපි යන්න ඕන. අපි බේර්පටදන කාර්යங்களை සබையிலே සභාව අපි නිකන් ඉගෙන ගන්නවා කොට ඒගොල්ලන් එන්නේ නැහැ. මේ දේවල් මම ඉගෙන ගත්තේ මේ ලංකාවේ ඉන්දියාවට ගිහිල්ලා. ළමා මේ பேரண்டிங் குறித்து, அதாவது பிள்ளை வளர்ப்பை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளையினுடைய என்னது மனோ தத்துவங்களை குறித்து நான் கற்றுக்கொண்டது இந்தியாவில். அப்போ அதுக்கு நம்ம டிக்கெட் போடுறதுக்கு ஒரு அமௌண்ட் போயிடும். ஆனாலும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் இலவசமாய் சொல்லிக் கொடுக்கும் பொழுது யாருமே வர்றது கிடையாது. 500 ரூபா அப்படின்னா வந்திருப்பான். இல்லை மனசியா கேள்விக்குன்னா இல்லை எப்படியோ. டோரோ யூனிவர்சிட்டி வேர்ல்ட் வைட் என்று சொல்லப்படுகிறதான ஒரு யூனிவர்சிட்டியில சில ஆராய்ச்சிகள் செய்து அவர்கள் கண்டுபிடித்ததான அல்லது எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னதான காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நான் கற்றுக் கொடுக்க முடிய விரும்புகிறேன். टोरो यूनिवर्सिटी वर्ल्ड वाइड क्या ನಾವು ಯೂನಿವರ್ಸಿಟಿಗೆ ಸಮೀಕ್ಷೆයක් ඒගොල්ලන් පවත්ලා ඒ සමීක්ෂණයෙන් ගත තීරණ ඒගොල්ලන් ගොඩාක් දීලා තියෙනවා. ඒකේ අවශ්‍ය කරන්න කීපයක් විතරක් මම කියලා ඊට පස්සේ අපේ සුද්ධ බයිබලය ළමා වර්ධනය ගැන එහෙම නැත්නම් දෙමව්පියන් ළමයින්ව අදන්න ඕන ක්‍රමය ගැන මොකද්ද කියලා තියෙන්නේ කියලා අපි සුද්ධ බයිබල அனுபவம் අපි බලන්න යනවා. முதலாவது இந்த யூனிவர்சிட்டி சொன்னதான சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாய் கொடுத்து அதற்கு பின்பதாய் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது பிள்ளை வளர்ப்பு என்று சொன்னால் பிள்ளை வளர்ப்பு பேரண்டிங் முகத்திகான் சிங்களை நிறைய பேரண்டிங் என்ன சொல்றது? பிள்ளை வளர்ப்பு சிங்களத்துக்கு என்ன சொல்லுவாங்க தெரியாது தானே? மத குணக்கியா அதுக்கு ஒரு பல சொல்லு இருக்கு இல்லையா? பேரண்டிங் பல கூகுளிங் பல சிங்களம் கற்று வைக்க நிற்கிறோம். அப்ப இந்த பிள்ளை வளர்ப்பு என்று சொல்லுகிறது உடல், உணர்ச்சி, சமூகம் மற்றும் அறிவு சார்ந்த ஒரு வளர்ச்சியை உள்ளடக்கினதுதான் பிள்ளை வளர்ச்சி என்கிறது. லமா வர்தனையா ஏமன்னா லமா வர்தனை பேரண்டிங் ළමයින්ව ඒ අදන ඒ දෙමව්පියන්ගේ ළමයින්ව අදන ඒ ක්‍රමය මොකද්ද නම් ශරීරය
ඒගොල්ලන්ගේ උනර්චි ෆීලිංස් මොනවද? හැඟීම් සමාජය மற்றும் ඒ ඇතුළ ඒගොල්ලන්ගේ මොලේ වර්ධනය හැම එකක්ම අඩංගු එකක් තමයි මේ දෙමව්පියන්ගේ ராஜகாரியம் பிள்ளை வளர்ப்பு என்கிறது பேரண்டிங் அப்படின்றது. அப்ப இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பிள்ளையை வளர்க்கிறதான ஒரு முறை. හැම දෙයක්ම එකතු වෙච්ච එක තමයි parenting එක කියන්නේ. සාමාන්‍යයෙන් ළමයින්ට කැම දෙන එකක් විතරක් නෙමෙයි, ඉස්කෝලේ යවන එකක් විතරක් නෙමෙයි, ළමයින්ව නිදා ගන්න දාන එක විතරක් නෙමෙයි, නැත්නම් ළමයින්ට සෙල්ලම් කරන්න දෙන එකක් විතරක් නෙමෙයි, හැම කොටසක්ම ඒකට ඇතුළත් වෙන්න ඕන. இந்த எல்லா அம்சங்களும் ஒரு பிள்ளை வளர்ச்சியிலே உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். உலகம் சார்ந்த அல்லது ஆவிக்குரிய விதத்திலும் கூட, அதாவது பிள்ளையினுடைய உடல் சார்ந்த, பிள்ளையினுடைய உணர்ச்சி சார்ந்த, சமூகம் சார்ந்த மற்றும் அறிவு சார்ந்த ஒரு வளர்ச்சியை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நேரத்துக்கு விளையாட கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுடைய உணர்ச்சிக்கு மரியாதை கொடுக்கணும், இந்த சமுதாயம் நாங்கள் வாழ்கிற சமுதாயத்தின் நல்லது கெட்டதுகளை சொல்லிக் கொடுக்கணும். மற்றது பிள்ளைக்கு தேவையான அறிவை மாத்திரம் நாங்கள் கொடுக்கணும். 5வது வயசுல பாலியல் அறிவை நாம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இப்பேற்பட்டதான காரியங்களை ஒரு பெற்றோராக நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். දෙමව්පියන් හැටියට අපි මේ ශරීරයට අවශ්‍ය කරන්නා වූ දේවල් ඒගොල්ලන්ගේ හැඟීම් වලට මුල් ස්ථාන දීලා ඒගොල්ලන්ගේ හැඟීම් මොකක්ද, ඒගොල්ලන් කොයි විදිහටද ඉන්නේ, ඉස්කෝලේ ගිහිල්ලා කොයි විදිහටද ඉන්නේ, නිදාගෙන නැගිටිනකොට ළමයි කොයි විදිහටද ඉන්නේ කියලා ඒ හැඟීම් සහිතවත් අපි ළමයින් ගැන බලන්න ඕන. අනිත් එක මේ සමාජයේ කොයි වගේ සමාජයකද අපි ජීවත් වෙන්නේ, මේ සමාජයේ මගේ දරුවන්ව සමාජයට දැම්මොත් මොකද්ද වෙන්නේ, ඒක යහපත් මොකද්ද අයහපත් මොකද්ද, අනිත් එක දරුවන්ට කොයි වගේ ඉගෙනීමක් අපි දෙන්න ඕන කියන හැම දෙයක්ම ඒ දෙමව්පියන්ට ඇතුළත්. இதெல்லாம் சார்ந்துதான் நாங்கள் ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும். அடுத்தது குழந்தை பருவம் முதல் முதிர் பருவம் வரை நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். ළමාවියේ නම් ඒගොල්ලන් වර්ධනය වෙලා ඉන්නකම් අපි බලා ගන්නවා. දැනටත් අපි දෙමාපියන් අපිට කෝල් කරලා බලනවා. කොහොමද ඉන්නේ? පුතාලා කොහොමද? විද්‍යාව කොහොමද? මේ ඔයාගේ ශරීර සෞඛ්‍ය කොහොමද කියලා දෙමාපියන් අපිට කතා කරලා බලනවා. හේතුව මොකද? තාමත් අපි ඒගොල්ලන්ට දරුවෝ. இன்னைக்கும் நாம நம்முடைய பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவர்கள் கூப்பிட்டு கேட்டு பார்ப்பாங்க, எப்படி இருக்கிறீங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, மனைவி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறாரு. அப்ப நம்முடைய ஒரு பெற்றோராக நம்முடைய கடமை என்ன? பிள்ளை பிறந்த நாள் முதல் கொண்டு பிள்ளை பெரிதாகினாலும் அந்த பிள்ளையினுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் கவனித்து விசாரிக்கிற பெற்றோராக இருக்க வேண்டும். அடுத்தது ஆதரித்து வழிகாட்டும் பெற்றோர்களாக இருக்க வேண்டும். ආදරිත කියන්නේ ඒගොල්ලන්ව තුරුල් කරගෙන ඒගොල්ලන්ට හරිමඟ පෙන්වන්න ඕන. அவர்களை அரவணைத்து ஆதரித்து அவர்களுக்கு சரியான வழியை காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பித்தோம் பிள்ளைகள் இந்த நாட்களிலே மோசம் போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி காட்டாத நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்லி நாங்கள் சற்று யோசிக்க வேண்டும். ඒගොල්ලන් ඒ වගේ තුරුල් කරගෙන ඒගොල්ලන්ගේ අවශ්‍යතාවයන් ඔක්කොම බලාගෙන කරලා ළමයි නොමග යන ළමයි ගොඩාක් අපි දකිනවා. නම් ඒ වගේ කරන්නේ නැතිකොට ඒ ළමයින්ගේ අනාගතේ මොකද වෙන්නේ? ඒ හින්දා අපි ළමයි දෙමව්පියන් හැටියට අපිට මොන දේවල් තිබුණා, මොන රාජකාරී තිබුණා, මොන ප්‍රශ්න තිබුණත් දරුවන්ට දෙන්න ඕන දේ, දරුවන්ට කරන්න ඕන දේ අපි කරන්න ඕනේ. ඇයි? ඒක තමයි ඒගොල්ලන් තමයි ඊළඟ පරම්පරාව. ඊළඟ අනාගතේ ඒගොල්ලන් තමයි. அவர்கள் தான் அடுத்த பரம்பரை, அடுத்த தலைமுறை அவங்க தான். அப்ப அந்த பிள்ளைகளை ஒரு சரியான பிள்ளைகளாய் நாங்கள் உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அன்பாக, ஒழுக்கமாக, பாதுகாப்பான ஒரு சூழலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அன்பான, ஒழுக்கமான, பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். දරුවන්ට හොඳ ප්‍රේමාන්විත ஒழுக்கம், විනයානුකූලව හොඳ රැකවරණයක් තියන්නා වූ හොඳ සමාජ වාතාවරණයක් අපි දරුවන්ට ඇති කරලා දෙන්න ඕන. ඇයි? එතකොට තමයි දරුවන් හරියට ඇරෙන්නේ. නැත්නම් බලන්න අපි සමහර තැන් වලට ගියාම
දරුවන් අපේ ඇඟෙන් යන්නේ. வளர்த்துட்டு போனா பாருங்க, இவங்க மேலே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவங்க வளர்க்குறாங்க. அது சரி தப்புன்னு சொல்லி யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ඒගොල්ලන්ට කවුරුත් ඒගොල්ලන් දෙමව්පියන් වෙන්න පුළුවන්, වැඩිහිටියෝ වෙන්න පුළුවන්, එහෙම නැත්නම් ඒ සමාජ ඉන්න අය වෙන්න පුළුවන්. ඒ වගේ ඇසිරෙන්න නරකයි කියලා ඒගොල්ලන් කවුරුත් ඒගොල්ලන්ට අවවාද කරන්නේ නැහැ, කියලා දෙන්නේ නැහැ. அதனால அந்த பிள்ளைகள் அப்படி வளருது. அப்ப அதுக்கு பிறகு நாம யாரை குற்றம் சொல்லுவோம்? தேசத்தை குற்றம் சொல்லுவோம், தலைவர்களை குற்றம் சொல்லுவோம், இல்ல சமுதாயத்தை குற்றம் சொல்லுவோம். ஆனால் வளர்க்க வேண்டிய நாம் பிள்ளைகளை வளர்க்காதபடி நாங்கள் இருக்கிறோம். அப்படி சமாஜல මොකද්ද දොස් කියනවා, දේශීය නායකයන්ට දොස් කියනවා, ස්කෝල වලට දොස් කියනවා. නමුත් අපි සමාජය, අපි හොඳ සමාජයක් අපි දරුවන්ට ඇති කරලා දීලා නැහැ. ඒක තමයි ඒ දරුවන් ඒ විදිහට වැඩිලා තියෙන්නේ. නමුත් ක්‍රිස්තියානි වෙන අපි එහෙම නැත්නම් දෙමව්පියෙක් හැටියට අපේ යුතුයකමක් තියෙනවා ඒ දරුවාට හොඳ ප්‍රේමාන්විත, එහෙම නැත්නම් විනයානුකූලව හොඳ රැකවරණයක් තියෙන සමාජයක් ඒගොල්ලන්ට බිහි කරලා දෙන එක අපේ යුතුයකම. அன்பான ஒழுக்கமான பாதுகாப்பான ஒரு சூழலை இந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும். இல்லையா? இந்த நாங்கள் வாழ்கிறதான சமுதாயம் அல்லது நாங்கள் வாழ்கிறதான பகுதி நாங்கள் பாதுகாப்பானது, பிரச்சனை இல்லாதது, அன்பானது அப்படின்னு சொல்லி நாம பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்பேற்பட்டதான காரியங்களை கொடுத்து நாங்கள் வளர்க்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கிலீஷ்ல சில சொற்பதங்கள் உண்டு. அந்த சொற்பதங்களை எப்படி நாங்கள் நம்முடைய பாஷையிலே நாங்கள் வியாக்கியானம் பண்ணலாம் என்று நாங்கள் அதை பார்க்க போகிறோம். ඉංග්‍රීසියේ යම්කිසි පදවල තියෙනවා වචන රාශියක්. ඒක කොහොමද අපේ භාෂාවට අපි පරිවර්තනය කරන්නේ කියන එක අපි බලමු. parenting, பிள்ளை வளர்ப்பு, එහෙම නැත්නම් දරුවන් බිහි ඉක්මවීම. ඒ කියන්නේ දරුවන්ව කොහොමද අපි අදන්නේ කියන එකට මොකද්ද ඒකේ அதன் அர்த்தம் என்ன என்று சொன்னால், பெற்றோராய் பிள்ளைகளை வழிநடத்தும் ஒரு கலைதான் பேரண்டிங். ඒ කියන්නේ දරුවන් දෙමව්පියන් හැටියට දරුවන්ව වැඩිමහත් කරන එක ඒක ඇවිල්ලා කලාවක්. இன்னைக்கு யாராவது ஒரு பிள்ளை வளர்க்கறது நாங்கள் ஒரு கலையா எடுத்துக்கிறோமா? எடுத்துட்டு இருக்கிறோமா? நிறைய பேர் என்ன பிறந்துச்சோ அப்படிமா ගොඩක් දෙමව්පියන් ඉපදිච්ච දවසේ නම් ඕම තමයි කියලා දොස් කියන එක තමයි අපේ වැඩේ. නමුත් ඒ பேரண்டிங் කියන්නේ මොකද්ද? பிள்ளை வளர்ப்பு என்று சொன்னால் என்ன? அது ஒரு கலை. மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் கலை வச்சிருக்கோம். வளைகிறதுக்கு ஒரு கலை வச்சிருக்கோம், பாடுறதுக்கு ஒரு கலை வச்சிருக்கோம், ஆடுறதுக்கு ஒரு கலை வச்சிருக்கோம், ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு கலை வச்சிருக்கோம். ஆனால் முக்கியமாய் வைக்க வேண்டியதுக்கு நாங்கள் அதை கலையாய் பார்க்கவில்லை, அதை ஒரு கஷ்டமாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இல்லையா? ராத்திரி முழுக்க அழுதுகிட்டே இருக்கும், தூங்கவே தூங்காது. நிறைய அம்மாமார் சொல்லுவாங்க. அதனால காலையில் பிள்ளைய தூங்க வச்சு நானும் தூங்குறேன். கலை නේද? සමාන්තරව රාත්‍රිසේ අඬනවා නිදාගන්නේ නැහැ. ඒ ඉඳලා රාත්‍රිසේ නිදාගෙන ඉඳලා අම්මා කියනවා දරුවා රාත්‍රිසේම ඉදිමරලා හරි අමාරුයි, ඇඟ පුරාම රිදෙනවා, උළුව කැක්කුමයි කලන්තය වගේ. ඒ ඉඳලා දරුවා නිදාගන්නකොට මමත් නිදි. දවසම නිදි. නේ? එහෙම නෙමෙයි. ඒ දරුවා කොච්චර කෑ ගාලා මොනව කරත් උදේ වරුවේ ළමයින්ට දෙන්න ඕන වෙලාවෙ ළමයිව වදන්න ඕන, ළමයිව කරන්න ඕන දේවල් කරන්න ඕන. ඒ ළමයින්ට උදේ 7ට කිරි දෙන්න ඕන නම් දෙන්න ඕන, 10ට දෙන්න ඕන නම් දෙන්න ඕන, 12ට දෙන්න ඕන නම් දෙන්න ඕන. ළමයි නිදි කරලා ඔබම කියන්නේ අරකයි. තුමට පොතේ ඒ වෙලේ සිද්ධ කළා. එහෙම අපි ඉන්න දෙමව්පියනොත් ඉන්නවා. ඒක නෙමෙයි. දරුවෙක්ව දෙවියන් වහන්සේ මට දුන්නා නම් මම ඒ දරුවව හරියාකාරයට අදන්න දැනගන්නවා. கர்த்த தேவன் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருப்பாரானால் அந்த பிள்ளையை நாங்கள் அழகாய், ஆண்டவர் நம்மை ஒரு கலை நயத்தோடு கூட உருவாக்கி இருக்கிறார். ஆமா இல்லையா? சிலருக்கு பிறக்கும் போது இந்த வாயு மூக்கும் ஒன்னா இருக்க முடியும். பாத்துறீங்களா? அந்த பிள்ளையை பார்த்தா நமக்கு எப்படி தோணும்? நாயர் මේ දෙක නිකන් එකතු වෙලා වගේ නිකන් මැවුම් දාලා වගේ නැත්නම් මොකක් හරි දෙයක් වෙලා වගේ සමහර වෙලාවගේ කන නිකන් ඕමම ඇකිල්ලා ගිහිල්ලා பாத்திருக்கீங்களா? காது இப்படி ஒட்டி போயிருக்கும். அது எங்களுக்கு ஓட்டருக்கு எங்களுக்கு ஓட்டலன்னே தெரியாது. ඒ වගේ දරුවම අපි දකිනවා සමාජයේ. சமுதாயத்தில் நாங்கள் அப்பேற்பட்டதான பிள்ளைகளை பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளை பார்த்து நாங்கள் என்ன சொல்றோம்? ஏன் இப்படி இருக்குது? சில நாங்கள் சொல்லுவோம்
இந்த பிள்ளையோட தலை நிற்கதே இல்லை. ஏன் அப்படி இருக்குது? தலை மட்டும் பெருசா இருக்கு, ஏன் அப்படி இருக்குது? අපිට ප්‍රශ්නයක් ඕක. ඔළුව විතරක් ලොකුයි. ඇඟ පොඩි. එහෙම නැත්නම් ඔළුව හරියට ඉඳ ගන්න. අපේ ස්වභාවයෙන් ළමයි දරුවෙක් ඉන්නවා. ඉතින් අපි නිතරම මේ දරුවා ගැන අපි බලනවා. ඉතින් ඒ වගේ දෙයක් නැතුව අපේ දරුවන්ව දෙවියන් වහන්සේ ලස්සනට දීලා තියෙනවා. කලාත්මක විදියට වහන්සේ අපි මවලා තියෙනවා. ඉතින් ඒ මවලා තියෙන අපිව දෙමව්පියන් හැටියට ඒ දරුවන්ව හරි ආකාරයට ඒගොල්ලන්ගේ ජීවිතේ ලස්සන කරන එක අපේ යුතුයකම. அந்த பிள்ளைகளை கலை நயத்தோடு கூட பிள்ளைகளை பார்த்து வளர்க்க வேண்டியது நம்முடைய ஒரு கலையாக இருக்கிறது. சில காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன், நான் அனுபவித்திருக்கிறேன். 2 பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க எங்களுக்கு. ஆனால் அந்த 2 பொம்பளை பிள்ளைகளையும் பார்க்க நான் கொஞ்சம் வெள்ளை சின்ன காலத்தில். இப்போ அப்படி கிடையாது. அந்த நேரத்தில் அம்மா என்ன செய்வாங்க, எனக்கு நல்ல முடி, ட்ரேல் முடி சின்ன காலத்தில். இப்போ தான் அப்படி இல்லை. இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு எடுத்து நடுவில் இப்படி முடி சுருட்டி விட்டு மோதிலாம் நல்லா போட்டு கவுன் மாதிரி ஒன்று போட்டு இல்லையா, இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு வச்சு அழகு பார்த்துக்கலாம். அது ஞாபகம் இருக்கிறது. அப்போ நான் ஆட்பிள்ளையாக இருந்தாலும் என்னுடைய தாய் என்னை ஒரு கலை நயத்தோடு கூட ஐயோ இவன் இப்படி தான் நல்லா இருப்பானே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து வளர்த்துருக்கிறான் இல்லையா. அப்போ அப்பேற்பட்டதான பெற்றோர் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? මේ කාලේ ඒ වගේ දෙමව්පියන් කී දෙනෙක් ඉන්නවද? මම පොඩි කාලේ මම ගිහුව වගේ මෙතන පොඩ්ඩක් රෝල් කරලා ඊපස්සේ මෙතනින් මේ පැත්තට අරගෙන ඊට පස්සේ මට කොහොමද දාලා ෆොටෝවක් තියලා අපි අම්ම බලලා තියෙනවා. මට ඒක තාමත් මතකයි. මේ ෆොටෝ තිබුණා. ඉතින් ඒ වගේ කලාත්මක මේ කාලේ ඉන්නව දෙමව්පියන් කී දෙනෙක්ද ඒගොල්ලන්ගේ දරුවෝ මේ විදිහට හදන්නේ? අවුරුදු 3 වෙන්න බෑ ඉස්කෝලේ ගිහිල්ලා දාන්න. 2 වෙන්න බෑ. 2 මාරෙන්ම ගිහිල්ලා දානවා කොහෙද ප්ලේ ස්කූල් එකේ. ඒ දරුවෝ ඒ කාලේ දෙමව්පියන් එක්ක ගෙදර ඉන්න ඕන කාලේ. මම ඉස්කෝලේ ගියේ පස්වෙනි අවුරුදු 5ද 6ද මන් දන්නේ නැහැ. ඒත් ඉතින් මම ගොඩාක් වෙලා ඉන්නේ මම ගෙදර ජෝෂා වගේ. ඒ ඉඳන් තමයි ජෝෂාත් ඒ විදිහ. ඉස්කෝලේට යනවා. ලෑස්තිලා ඔක්කොම බෑග් අරගෙන ඔක්කොම දාලා කෑමෙම ඔක්කොම අරගෙන යනවා. ඇසම්බලි එක දැකලා ඉවරලා ආයෙ දුවගෙන යනවා. දුවගෙන ඇවිල්ලා කියන මාම නැත්නම් බාපා කවුරු එක්කන් එනවා. ඒ මට බඩේ දෙනවා කියලා. ඒක දවසක් දෙකක් නෙවෙයි, ඒක අවුරුද්දේ 3 කාලක්ම ඕව තමයි. ඉතින් ඒම ගාලා ඉතින් මොකද්ද කරන්නේ? කවුරු මොකද්ද කියන හරි කියලා ආයෙ යනවා ගෙදරට. හරි ඊට පස්සේ මේ ප්‍රින්සිපල් එකන් කියලා දෙමව එකම වරන් කියලා. ආයෙ දෙන්නම දෙපැත්තෙන් අල්ලගෙන යනවා ඉස්කෝලේට. ආයෙ සතියක් යනවා, ආයෙ සති 3ක් ගෙදර. ඒ වගේ තමයි මම කිව්වේ ජෝෂුවත් එහෙම තමයි. ඒ අපි දෙමව්පියන් අපිව ඒ කාලේ වුණ අතරේ ඒගොල්ලන් අපිට ගොඩක් ගාලා නැහැ, තරවටු කරලා නැහැ. ඒ කියන්නේ අපිට පුළුවන් දේවල් අපිට ඒගොල්ලන් කරලා දුන්නා. இல்லையா, சிறு பிராயத்திலே நிறைய நாட்கள் அப்படி பேர்பட்டதான காரியங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்திருக்கு, நம்மை நேசித்து வளர்த்திருக்கிறான். இன்னைக்கு அப்படி கிடையாது. बेकामारे श्रीलंका ने खाली स्कूल दानो स्कूल इवर वेच्चगा अम्मा दरवंट होयारी रस्साम होयलदेनो ඊළපස්සේ උපේ යනවද කොහේ යනවද කියලා තාමත් හොයලා බලන්නේ. ජෙෂුරන්ට අවුරුදු 22යි 23 වෙන්න යනවා. ඒත් එයා කොහෙද යන්නේ, කොහෙද ගියාද, ආවද, ඉන්නවද නැද්ද කියලා තාමත් අපි කෝල් කරලා බලනවා. මිනිහත් ඊයගම කෝල් කරනවා, ආයෙත් පිටත් දෙනකොටත් කෝල් කරනවා. ඒ කියන්නේ ඒ විදිහට අපි ළමයින් වදලා තියෙනවා. அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளை நாங்கள் வளர்த்திருக்கிறதுனாலே அந்த பிள்ளைகளும் போனோன்னு கால் பண்ணுறாங்க, வரும் பொழுதும் கால் பண்ணுறாங்க. அப்போ இதுதான் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதான விதம். அப்போ சரியான பேரண்டிங், அந்த பிள்ளை வளர்ப்பு என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் அவர்களை வழிநடத்த வேண்டியதான வழிநடத்துகிறது ஒரு கலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கஷ்டமாகவோ பாரமாகவோ எடுத்துக்கொள்ள கூடாது. அடுத்தது சைல்ட் ரேரிங். அப்படி என்று சொன்னால் குழந்தையை வளர்த்தெடுக்கும் முறை. சைல்ட் ரேரிங் කියන්නේ දරුවන්ව දැඩිමහත් කරලා ගන්න ක්‍රමය. பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் முறை. அப்ப நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு முறை இருக்க வேண்டும். அவங்க அப்படி வளர்க்குறாங்க, இவங்க அப்படி வளர்க்குறாங்க, இவங்க அப்படி வளர்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம வளர்க்க முடியாது.
අනිත් අය මේ වගේ තමයි දරුවන් හදන්නේ. අපිත් ඒ වගේ හදමු කියලා අපිට හදන්න බෑ. ක්‍රිස්තියානි අය නිසා අපි දෙවියන් වහන්සේට කැප කරපු නිසා අපේ දරුවන්ව අපිත් මේ ලෝකේ අනිත් අය හදන විදිහට අපිට හදන්න බෑ. අපි වෙනත් විදිහකට වෙනත් ක්‍රමයකට සුද්ධෝ බයිබලෙ පෙන්නනා විදිහකට අපි දරුවන් හදන්න ඕන. අනිත් එක நர்ச்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக்கியானே நர்ச்சரிங் என்று சொல்லுகிறது அன்புடன் வளர்த்தெடுத்தல். ආදරෙන් දරුවන්ව හදනවා. ගොඩක්ම වෙලාවෙ දැන් කාලේ ළමයින්ට ආදරෙන් පෙන්නන්න කවුරුත් නැහැ ගෙදර. තාත්තත් වඩා අම්මත් වඩා. දරුවෝ තනියෙන් යනවා තනියෙන් එනවා. තනියෙන් ගෙදරට වෙලා ඉන්නවා. එතකොට ඒගොල්ලෝ මේ දරුවන්ට ආදරෙන් පෙන්නන්න කවුරුත් නැහැ. அநேகமான நேரத்தில் இந்த நாட்களில் தாயும் வேலை தகப்பனும் வேலை. அந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுகிறதுக்கு யாரும் கிடையாது. வந்தன சாப்பாடு கொடுக்கறதுக்கோ அந்த பிள்ளையை பராமரிக்கிறதுக்கோ பிள்ளையினுடைய பேக் வாங்கி வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்ன, நம்முடைய கடமைகளை நாங்கள் தவறுகிறோம். அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி පැහැරාරිනවා. ඒක මොකද්ද වෙන්නේ? යම්කිසි අවස්ථාවක ඒ දරුවන්ට අපි යම්කිසි අවවාදයක් අනුශාසනාවක් දෙනකොට ඒ දරුවන් අපෙන් ආන්නේ නැහැ. அப்படி வளர்த்ததான நேரத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுதோ அல்லது அந்த பிள்ளைக்கு ஒரு நட்புத்தி சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் நம்மளை கேட்காது. ஏன் என்று சொன்னால் அந்த பிள்ளையை நாங்கள் அன்போடு கூட வளர்க்கவில்லை. எப்போ பார்த்தாலும் திட்டுகிறோம். சில நேரங்கள் நாங்கள் நினைக்கிறோம் திட்டுனா அந்த பிள்ளையை நாங்கள் சரிப்படுத்துகிறோம் என்று சொல்லி. திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டணும், ஏனைய நேரங்கள் அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைக்கணும். ළමයින්ව තරවටු කරන්න ඕනේ වෙලාවෙ තරවටු කරන්න ඕන. අනිත් දේවල් අනිත් කොට අපි ඒ දරුවන් එක්ක ප්‍රේමයෙන් ඉන්න ඕන. ඒකයි දරුවන් අදන ක්‍රමය. அடுத்தது சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்போ ගොඩක් කාලා තියෙනවා. ගොඩක් රැස්වීම් තියෙනවා, ගොඩක් වර්ක්ෂොප්ස් තියෙනවා சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி. சைல்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்கிறது பிள்ளையின் வளர்ச்சி, தருவான்கே வர்தனை. அப்ப அதனால நீங்க போனீங்கன்னா கிளினிக் எல்லாம் போனீங்கன்னா பாப்பீங்க, சார்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த வயசுல இந்த உயரம் இருக்கணும், இந்த வயசுல இந்த பாரம் இருக்கணும், அப்புறம் அந்த வயசுல அந்தந்த ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து சைல்ட் டெவலப்மெண்ட்டோடு கூட சேர்ந்தது. அப்ப அந்தந்த நாட்களுக்குள்ளேயே பாரமோ அந்த வளர்ச்சியோ அல்லது அந்த செயற்பாடுகளோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி செய்து ஆராய்ந்து அதற்குரிய ஏனைய කාර්යங்களை அவர்கள் செய்வார்கள். නේද? ඒ කියන්නේ ඒගොල්ලෝ ඒ කාලේට තියෙන්න ඕන උස මාත බර ඒගොල්ලන්ගේ ක්‍රියාවන් තියෙන්න ඕනේ. ඒක නැති වුණොත් මොකද්ද වෙන්නේ? මොකක් හරි අඩුපාඩුවක් යම් කිසි ස්ථානයක වෙලා තියෙනවා. යම් සමහර දරුවෝ දැකලා තියෙනවා නියපොතු කකා ඉන්නවා මේ. නියපොතු නෙමෙයි ඒගොල්ලන් මේ අපාගන්නේ. ඒගොල්ලන්ගේ මනසේ මොකක් හරි දෙයක් වෙනවා. நம்ம ஜோர்ஜியால நாங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பாரு, நகமே இல்லை இல்லையா? නමුත් ඒක කරනවා. ඒකම ඉන්නලා අපපයින්. ඒ කියන්නේ ඒගොල්ලන්ගේ මොකද්ද? කාටවත් කියන්න බැරි දෙයක් ඒගොල්ලන්ගේ මනසේ තියෙනවා. ඒ මනසේ තියෙන දේ තමයි ඒ දෙයින් පිටත් වෙන්නේ. அது அந்த அளவுக்கு அதாவது அது சொல்லுவாங்கல்ல நர்வஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. நர்வஸாக தமிழில் என்ன சொல்லுவாங்க, சிங்களத்தில் அதாவது எப்பவுமே நாம் ஒரு ஏதோ ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஒரு தவிக்கிறவர்களாக அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறவர்களாக அல்லது இது நடந்துருமா நடக்காதா அப்படின்றதான் ஒரு பயத்தோடு கூட இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த நம்முடைய அந்த வளர்ச்சி அந்த காரியங்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு இதான் காரணம். அப்ப அந்தந்த காலங்களிலே நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காத நேரத்தில் நம்முடைய வளர்ச்சி குன்றி போகும். அது குன்றாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அந்த நாட்களிலே அந்த காலத்தில் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்கிறதை அவர்கள் ஆராய்ந்து கற்றுக் கொடுத்து மிட்வைஃப்மார் வந்து என்னது சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு காரணம் இதுதான்.
සමාජ සේවය එහෙම නැත්නම් කොහෙද MOH එකකින් ඇවිල්ලා ඒ ඔක්කොම බලලා මේව කරන්න හේතුව ඒක තමයි. ඒ කියන්නේ හොඳ සමාජයක් ඇති කරන්න ඕනේ කියලා අපි සමාජය හිතනකොට දෙමව්පියන් වන අපි කොච්චරක් අපේ දරුවෝ ගැන අපි හිතනවද? වැදගත්. அடுத்தது வந்து டிசிப்ளின், ஒழுக்கம். இன்னைக்கு இதுதான் கிடையாது. ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருக்கட்டும், ஆலயத்துக்கு போகாதவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும். கடந்த வாரத்தில் நான் நினைக்கிறேன் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையோ ஜோஷுவாவை கூட்டிகிட்டு போகும் பொழுது அவருக்கு இன்ட்ரோலுக்கு சாப்பிட்றதுக்கு பேக்கரிக்கு வாங்குறது கூட்டிகிட்டு போனோம். அப்போ ஒரு வயதான 2 பேர் வர்றாங்க. இன்னொரு அம்மா இந்த 2 பிள்ளைகளும் கூட்டிகிட்டு வராங்க. ரோட்டு நடுவில் அந்த பிள்ளைகள் அந்த அம்மா அந்த வந்த அவங்க 2 பேரை காலை தொட்டு கும்பிடுது. நாங்கள் என்ன சொல்லுவோம், அது சரியில்லை, மற்றவங்களோட காலை தொட்டு கும்பிடக்கூடாது. உண்மை, அது ஒரு இருக்கட்டும் பார்ப்போம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அது ரோடுன்னு அவங்க பார்க்கல, மற்றவங்க எல்லாம் எங்களை பார்க்குறாங்கன்றதை பார்க்கல. அவங்களுடைய நோக்கம் என்ன, பெரியவங்க 2 பேர் வராங்க, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், வணங்கிட்டு போகணும், அதுதான் அவங்களுடைய சிந்தனை. அப்போ வீட்டில் அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை அப்படியாய் வளர்த்துருக்கிறாங்க. වටාපිටාව කොහොමද අපි පාරේ මාපාරේ එහෙම තවත් එක්කෙනෙක් දෙමව්පියන් නෙවෙයි තවත් ආලපාලේ ඉස්සලා ගෙදර අය. ඒගොල්ලන්ගේ කකුලේ වදිනකොට අනිත් අය මොකක්ද හිතන්නේ? ඒ කිසිම දෙයක් නැහැ. මේ දරුවන්ගේ එකම සිතුවිල්ල මොකද්ද? දෙන්නේ කියනවා වැඩිමාළු දෙන්නේ ඒගොල්ලන්ගේ ආශිර්වාද ලබා ගන්න. ඉතින් ඒක ඉතා වැදගත්. ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. நம்முடைய உடையாக இருக்கட்டும், பழக்க வழக்கமாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், நடந்து கொள்கிற விதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அப்போ ඇසිරීම, අපේ කතා විලාශය, අපගේ හැම දෙයක්ම හරියාකාරයට තියෙනවා. அந்த ஒழுக்கம் நம்மிடத்தில் இருக்கு. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, ஒழுக்கம் உயிரிலும், தெரியுமா யாருக்கும்? ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் அப்படின்னு. அதாவது ஒழுக்கம் இந்த உயிரை காட்டிலும் பெருசா. ඇසිරීම අපි ගන්න අපි ජීවිතේට වඩා උතුම්. එහෙම උතුම් ජීවිතයක් අපේ නැත්නම් අපි ජීවත් වෙලා වැඩන්නේ කියන එක තමයි ඒකේ අර්ථය. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒழுக்கம் முக்கியம். பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம். எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எங்க யாரோட எப்படி நடக்கணும்ன்றது எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதில் விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் அந்த காரியத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கணும். முன்னுக்கு இல்லை, பின்னுக்கு இருக்கலாம். கிறிஸ்டியானியாயி ඒ දේවල් වලින් ගොඩක් දුර්වලයි. වැඩිහිටියන්ට අපි ගරු කරන්නේ නැහැ. දෙමව්පියන්ට ගරු කරන්නේ නැහැ. ඇයි කිව්වනම් ගොඩාක් ක්‍රිස්තියානි අය ඉංග්‍රීසි ඉගෙන ගන්න පටන් අරගෙන. අනිත් අයට වඩා ක්‍රිස්තියානි අය ඉන්ටර්නැෂනල් ස්කූල්ස් යනවා. හොඳ ගවර්න්මන්ට් ස්කූල් උනත් අපි ඔක්කොම ක්‍රිස්තියානි ස්කූල්ස් ඉඳලා போறனால எல்லாம் இங்கிலீஷ் பழக்கம். இல்லையா? காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்றது, அரைக்குறை ட்ரெஸ் உடுத்துறது, කවුරු උඩින් දාගනවා, ඇඳුම් බාගෙට යදින්නේ. ඉතින් ඒ දේවල් ඔක්කොම නරකයි. කොච්චර හොඳ ස්ථානයක හිටියත් முஸ்லிம் ගෑනු ළමයි දැකලා තියෙනවද අර පරද නැතුව යනවා? நேத்து டாக்டருக்கு படிக்கிற ஒரு 4-5 பிள்ளைகள் வர்றாங்க. හැම එක්කෙනාම මේ උඩුව වාගෙන අධික ඇඳගෙන එමය. ඒ වගේම අපේ සිංහල ළමයෙක් හරි ඒ ළමයා සිංහලද ක්‍රිස්තියානිද මුස්ලිම්ද මන් දන්නේ මුස්ලිම් නම් වෙන්න බෑ කොහොමද. හැබැයි ඇතුලේ දාලා තියෙන එකක් පේනවා. මෙතනින් නම් මෙතනට වෙනකන් කපලා අතර. මේකේ තියෙන එයා බෑග් එක උත්තාගෙන ඇවිදින්න බැරුව බස් එකේ මැද්දෙන් එන්න යනවා මෙන්න යනවා. යතයි. அந்த முஸ்லிம் பிள்ளைகளுடைய ஒழுக்கமும் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கம் எப்படி இருக்குது? அப்போ நம்முடைய எல்லாவற்றிலும் நாங்கள் இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான். இங்கிலீஷ் எல்லாம் பாஷாவாக்கு வித்தரா ஏக ஜீவிதே නෙමෙයි. அது வாழ்க்கை கிடையாது. இங்கிலீஷ் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பூமியில் வாழ முடியாதுன்னு கிடையாது. இங்கிலீஷ் வந்து ஒரு பாஷை மட்டும்தான், ஒரு மொழி.
அப்ப அந்த மொழியை நாங்கள் பெருசா நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மே லங்காவி ஜீவாத்மின் இங்கிலீஷ் அவசியம் சிங்களாய் அவசியம் இல்லை. சைனாவுக்கு போனீங்கன்னு சொன்னா இங்கிலீஷே தேவையில்லை, இங்கிலீஷே தெரியாது எங்களுக்கு. அப்ப அங்க போனா சைனீஸ் பாஷை தான் தேவை, அப்படி இல்லைன்னா அந்த ஊம பாஷை தான் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை நாங்கள் சிறு பிராயத்திலேயே நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியவனாக இருக்கும். 5 வயசுல விளையாடுது, 50ல் விளையாது. இப்போ 5 வயசுலேயே பிளேட் கழுவணும், 5 வயசுலேயே கூட்டணும், 5 வயசுலேயே பெட்ஷீட் மடிச்சு வைக்கணும், 5 வயசுலேயே என்னது வாஷ்ரூமுக்கு போனால் கழுவிட்டு வரணும். இதெல்லாம் நாம் எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியவனாக இருக்குது. පොඩි කාලෙම අපි දරුවන්ට මේ හැම දෙයක්ම අපි කියලා දෙන්නට අවශ්‍යයි. මේ අවුරුදු 5 දරුවන්ට අපි කිසිම දෙයක් ගෙනුවේ නැත්නම් ලොකු මහත් වෙලත් ඕකම තමයි කරන්නේ. ලොකු අපි දෙමව්පියන් ඇටියට අපි මොකද්ද කරන්නේ ගොඩක්ම වෙලාවට මේ දරුවා පොඩි. තාම පොඩි කියලා අපි ඒගොල්ලන්ට පව් බලනවා. ඒ වගේ පව් බලනම අපි දරුවාගේ ජීවිතය අනාගතය අපි නැති කරලා දානවා. அநேகமான பெற்றோர்கள் நாங்கள் ஐயோ 2 வயசு தானே 3 வயசு தானே இன்னும் சின்ன பிள்ளை தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க நாம் கெடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா விஞ்ஞானிகள் சொல்லுகிறாரு, வைத்திய சேஸ்திரம் சொல்லுகிறது 5 வயது வரைக்கும் தான் பிள்ளைகளுடைய நரம்புகள் எல்லாமே வேலை செய்யும் அதிகமா. நாங்க இப்ப எவ்வளவு கொடுத்தாலும் பாருங்க, சில வந்து இன்னைக்கு உட்காந்துட்டு பிள்ளைகள் அப்படியே திரும்பிட்டு நடந்துட்டு இருக்கோம். ஆனா பிள்ளைகள் கேட்டு பார்த்துட்டு දහස් ගණන් මිලියන ගණන් නාර තියෙනවා පොඩි දරුවන්ට. மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் நரம்புகள் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு. இந்த 5 வயதாகும் பொழுது நரம்புகள் என்ன செய்து எல்லாம் ஒன்றோடு ஒன்றோடு சேர்ந்து கடைசியில எத்தனை நரம்பு ஆயிடுது பெரியவங்களுக்கு? எத்தனை நரம்புகள்? சின்னவங்களுக்கு நிறைய எலும்புகள், பால் எலும்புகள் சின்ன நிறைய இருக்குது. காலப்போக்கில் அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னோடு கூட ஒன்று சேர்ந்து 224 எலும்பா அப்படின்னு ஒரு அமௌண்ட்டுக்கு வந்துடுது. அப்ப பொடி சின்ன காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளோத்த கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுத்துடணும். அதுக்கு பிறகு பிள்ளைகள் படிக்காது, அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு அதை புகுத்த முடியாது. பொடி දරුවන්ට අවුරුදු 5ක් ඇතුළත ඒ දරුවන්ට දෙන්න පුළුවන් උපරිමය අපි දෙනවා. ඒ කාලේ දරුවව අපි ඇදුවේ නැත්නම් ඊට පස්සේ අපිට අදහන්න ටිකක් අමාරුයි. ඒ කියන්නේ ඒ කාලේ තමයි දරුවන්ට ඉංග්‍රීසියට அந்த வீட்ல ஒரு புக் இருக்கு, வேணா எடுத்து பாருங்க. அந்த புக்ல எல்லா விதமான காரியங்களும் போட்டிருக்குது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த சிறு எலும்புகள் சிறு நரம்புகள் ஏராளமானது. அப்ப இதெல்லாம் கிரகிக்கக்கூடிய சக்தி இந்த பிள்ளைகளுக்கு அதிகமா இருக்குது. அப்ப அதெல்லாம் அந்த வயசுக்குள்ள கொடுக்கலன்னு சொன்னா பிள்ளைங்க அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அப்ப இப்ப அதனாலதான் இப்ப பிள்ளைகள் இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து நேரத்தோட ஸ்கூலுக்கு போட்டு மொபைல் போனை கொடுத்து அப்படி பிள்ளைகள் வந்து அவங்க அறிவு பெருத்திருக்கிறாங்க. அதே சில நேரத்தில் பிரச்சனையா கூட மாறிடுது. ஆனால் நல்ல விஷயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். හොඳ දේවල්, යහපත් දේවල්, හොඳ ක්‍රියාවන් ඒ පොඩි කාලේම දරුවන්ට දුන්නොත් තමයි ඒ දරුවන් වර්ධනය වෙනකොට හොඳ ආකාරයකට වෙන්නේ. இன்னும் யாரையும் எனக்கு பேர் சொல்லி கூப்பிட வராது. ஏய் මගේ දෙමව්පියන් මාව ඇදුවේ හැටියෙක්. யாருன்னா உங்களை கூட பார்த்துருப்பீங்க, வாங்கம்மா வாங்கய்யா அப்படிதான். யாரை பழகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கடன் பண்ணணும். හැමෙක්කෙනාම කරුණාන මානසික වචනේ මොකද්ද කියලා තියෙන්නේ, ගණන් பண்ணுகிறதுல ஒருவரையொருவர் முந்திக் கொள்ளுங்கள். අනිත් අයට ගෞරව කරන්න අපි අනිත් අයට වඩා ඉක්මන් වෙන්න ඕන. එයා ඇවිල්ලා කිව්වොත් තමයි මම කියන්නේ. ඒ දේවල් අපි පොඩි කාලෙම අපි දරුවන්ට කියලා දෙන්න ඕන. ඉන්න කියන්නේ. අපිට මොකක් කරේ රණ්ඩු දෙන්න පුළුවන්, ප්‍රශ්න දෙන්න පුළුවන්. ඒ එක දරුවන්ටත් කියන්න කතා කරන්න කියන්න බෑ. එතකොට ඒ ළමයාව අපි වර්ධනය කරන්න ඕන විදියට නෙමෙයි අපි වර්ධනය කරන්නේ. හොඳ යහපත් ගතිගුණ ඩිසිප්ලින් එක නැතුවේ නෙමෙයි දරුවාව අපි වර්ධනය කරන්නේ. அப்ப அந்த பிள்ளைகளை நாங்கள் சரியான விதத்திலே நாங்கள் சிறு பிராயம் முதல் கொண்டே ஒழுக்கமாய் நாங்கள் வளர்க்க வேண்டும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து இருப்பாங்க, எப்படி குனியணும், எப்படி உட்காரணும், எப்படி திரும்பணும், இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு காட்டுறாங்க, அப்பா மாதிரி காட்டுறாங்க இல்லையா. ஒரு அப்பா வந்து ட்ரெஸ் ஒரு கவனம் போட்டுட்டு வந்து உட்காருவார், இப்படி குனியக்கூடாது, இப்படி கையை வச்சுட்டு குனியணும், எல்லாரும் இருக்கும்போது இப்படி குனியக்கூடாது இல்லையா, கீழே உட்காந்து அதை எடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு? ஒழுக்கத்தோடு கூட வளர்றது. ஏன்னு சொன்னா பிள்ளைகள் நம்முடையவர்கள். දරුවන් අපේ. එම නිසා ඒ දරුවන් හරි ආකාරයට අපි
ලොකු මාක් කරන්න. ඩිසිප්ලින් එක. அதே போல authoritative அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. authoritative அப்படின்னா அன்புடன் தெளிவான விதைகளை அமைத்து கொடுக்க வேண்டும். பிரேமான்விதව දරුවන්ට හරි විදික என்ன சொல்றது? ரூல்ஸ் විනය හරි විනය ඇතුව ඒ දරුවන්ට අපි ඒ සමාජ ජීවත් වෙන්න ඒගොල්ලන්ට சகஸ்ஸலா දෙන්න ඕන. அன்புடன் தெளிவான விதிகளை அமைத்து கொடுக்க வேண்டும். சரியா? அன்போடு கூட அவங்க செய்யற தப்பான காரியங்களை சொல்லி அவங்களுக்கு சரியான விதத்தில் அவர்களை நாங்கள் வழிகாட்ட வேண்டும். அது என்ன பிரேமான்விතව ඒගොල්ලන්ට කරන වැරදි හරි නරක කියලා දෙන්න ඕන. අනිත් එක authority பிள்ளைகளுக்கு நாங்கள் கடுமையான விதிகள், உணர்ச்சிகளுக்கு குறைவான முக்கியத்துவம், அதான் நம்மளோட authority. நம்ம அந்த இதை பார்க்கிறது. again දරුවන්ගේ උணர்ச்சிகளுக்கு என்ன சொன்னோம்? ஃபீலிங்ஸ் හැඟීම් වලට අපි ඉඩ දෙන්නේ නැහැ. හැම වෙලේම ඒගොල්ලන්ව පොඩි කරලා, ඒගොල්ලන්ව තරවටු කරලා, එහෙම නැත්නම් ඒගොල්ලන්ව අපි සාමාන්‍ය කියන අපි විනය ඇතුව ඒ දරුවන් අපි හදනවා කියලා. එහෙම නෙමෙයි. ඒ දරුවන්ව විනය ඇතුව නෙමෙයි, ඒගොල්ලන්ගේ නිදහසට අපි මාදාවක් වෙනවා. අපේ authority එක பாவிச்சு කරලා அம்மா நான் அப்பா அப்படின்னு பாவிச்சு நாங்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை நாங்கள் மட்டுப்படுத்துகிறோம், அல்லது அவர்களுடைய கடுமையான விதிகளை நாங்கள் அவர்களுக்கு போடுகிறோம், அவருடைய உணர்வுகளுக்கு நாங்கள் குறைவான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க? இந்த பிள்ளைங்க அப்படியே சேர்த்து வச்சு ஒரு நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல விழிக்கும் போது பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் இல்லை. அதுக்குன்னு சொல்லி பிள்ளைகளை அப்படியே நாங்கள் விட்டுறவும் முடியாது. அதாவது பிள்ளைகள் உணர்வுகளுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய விருப்பு வெறுப்புகளை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். දරුවන්ගේ ආශාවන් අපි දැනගෙන අපි ක්‍රියා කරන්න ඕන. අනිත් එක ඒගොල්ලන්ගේ හැඟීම් වලට අපි ඉඩ දෙන්න ඕන. කතා කරන්න දවස් දෙකකට ඉස්සෙල්ලා මොකද පුතා පොඩ්ඩක් අප්සෙට් එකේ ඉඳියා ලොක්කා මට ගොඩක් දේවල් කියන්න. මට මගේ ළඟට එන දේවල් කීපයක් තියෙනවා. අනිත් ඒවල ඔක්කොම ඩීල් කරලා අම්මත් එක්ක ගිහිල්ලා 11ට මාට කතා කරනවා. මොකද ප්‍රශ්න. ඊට පස්සේ ප්‍රශ්න විසඳුණා. ඉතින් ඒ වගේ අපි දරුවන්ගේ මොකද්ද මනස දැනගෙන දෙමෝපියන් ඇටියට අපි ක්‍රියා කරනවා. මම තාත්තා අවිල්ලා මට කියන්න. කිව්වේ නැත්තම් ගුටි. අපි යන්න ඕනේ දරුවන්ට. අපි දරුවන්ට යන්න. நான் அம்மா அப்பா பிள்ளைகிட்ட போகணும். அவருடைய அதாவது நம்முடைய அந்த ஆளுமையை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தகப்பன் தாய் என்ற ஸ்தானத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அவர்களை நாங்கள் சரியான விதத்திலே நடத்த வேண்டும். permissive அப்படின்னு இன்னொன்று இருக்குது. permissive என்று சொன்னால் குறைந்த கட்டுப்பாடுகள் செல்லம் கொடுத்து. ඒ කියන්නේ permissive කියන්නේ උලට වැඩි නිදහස් දීලා ඒගොල්ලන්ට ගොඩාක් උරතල් කරන එක. දරුවන් කරන වැරදිත් ඇවිල්ලා අපි ආවිලා නිකන් ලොකු කරගෙන කියන අනිත් අය ඉස්සර එයාම කමෙන් කරා. வந்தாங்க கையில் ஒரு சில்வர் பாத்திரத்தை வச்சுருந்தா வீழ்ச்சி அடிச்சா பாருங்க அப்படின்னு பெருசாக நாங்கள் பேசும்போது இன்னொரு நாளைக்கு அதை தான் செய்வாங்க. அடித்தா பிரச்சனை இல்லை போல அப்படின்னு வர்றவங்களுக்கெல்லாம் அடிப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வர்ற அவங்க என்ன சொல்லுவாங்க? பிள்ளை வளர்த்து நம்ம கொடுத்த செல்லம் கடைசியில் நம்மளை தலையிலேயே போட்டு உடைக்கும் வரை நமக்கு தெரியாது. அது அதிகமான செல்லம் கொடுக்குது இல்லையா? குழந்தைகளை கட்டுப்பாடு இல்லாமல் வளர்க்கிறது.
பிள்ளைகளை கட்டுப்படுத்துறது கிடையாது. இப்பேற்பட்டதான காரியம் ළමයින්ට අපි සීමාවක් තියන්නේ නැහැ. මෙච්චරයි ඕගොල්ලන්ගේ. මෙච්චරයි කරන්න ඕනේ. මෙච්චරයි කියලා කරන්නේ නැහැ. ඒක ඕන වෙලාවට යන්න පුළුවන්, ඕනේ වෙලාවට එන්න පුළුවන්, ඕන දෙයක් කරන්න පුළුවන්. ඒගොල්ලන්ට සම්පූර්ණ නිදහස තියෙනවා. අද බලන්න මේ වගේ දීලා කොච්චර දෙමව්පියන් දුක් වෙනවද කියලා. නමුත් ලෝකේ දෙමව්පියන් එහෙම වෙන්න පුළුවන්. අපි එහෙම වෙන්න බෑ. ඒ දරුවන් හරි ආකාරයට අපි අදාගෙන ඉදිරියට ගෙනියන්න. අනිත් එක neglectful. neglect. பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது. දරුවන්ව මොනවද කරන්නේ නැත්තේ? ගණන් ගන්න. එහෙමද? ඒ කියන්නේ කෑවද බලන්නේ. නෑවද බලන්නේ. කිසිම දෙයක් බලන්නේ. ඒ කියන්නේ ඒගොල්ලෝ එහෙමම අත්තල්ලා දාලා තියෙනවා. එහෙම දෙමාපියෙක් හැටියට අපිට එන්නේ නැහැ. கவனி பின்றி இருக்க முடியாது. அதனால் எப்பயுமே சொல்கிறேன், பிள்ளை ஸ்கூலுக்கு போய் வரும்பொழுது ட்ரெஸ்ஸை பார்க்கணும், பேகை பார்க்கணும், பிள்ளைகளுடைய அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்கள அப்படியே நாங்கள் விட்டுற முடியாது. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். பெற்றோராக உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். 2 பிள்ளைகள் இருந்தால் அந்த 2 பிள்ளைகள் பிரச்சனை தான். ஊழியக்காரங்களாம் நமக்கு 2 பிரச்சனை கிடையாது, 100 பிரச்சனை. இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்துச்சுன்னா அங்கே 4 பிரச்சனை. கிலு சின்னால் தான், ஆனால் அவரையும் நாங்கள் விசாரிக்கிறோம். மிஸ்டர் மல்லா வந்து பெரிய ஆள், அவங்களையும் விசாரிக்கிறோம். காலையில் வந்தீங்க பிரைஸ் லார்ட் சொன்னேன் சொல்றது. அப்போ அப்படி இருக்க முடியாது. இப்போ நமக்கு என்னதான் பிரச்சனையோட வந்தாலும் பிரைஸ் லார்ட் சொல்லும்போது அதுக்கும் பிரைஸ் லார்ட் சொல்லணும். அது நான் சொன்னேன், பிரைஸ் லார்ட் சொன்னேன், உங்களுக்கு கேட்கல, நீ பிஸியாக இருக்கீங்க. ஆமாம் அப்படின்னா அப்போ அவங்க சொன்னது எனக்கு கேட்குது, அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போ நாங்கள் யாரையும் நாம் என்னது நெக்லெக்ட் பண்ண முடியாது. අපි කාවවත් අපි ආක දාන්න බෑ. අපි සාමාන්‍යයෙන් අපිට එහෙම කරන්න බැරි නම් අපි දරුවන්ට අපි කොච්චර වැදගත් ස්ථාන දෙන්න ඕනද? ඉතා වැදගත්. ඒ කියන්නේ අපි පන්තියට එන හැම දරුවෙක්ම අපිට වැදගත්. මේ සභාවට එන හැම එක්කෙනාම අපිට වැදගත්. අපි ජීවත් වෙන සමාජයේ ඉන්නා වූ හැම එක්කෙනාම අපිට වැදගත්. එහෙමනම් අපේ දරුවෝ අපිට කොච්චර වැදගත්? நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். அது பெற்றோருடைய அடுத்த முக்கியமான ஒரு காரியம். பாசிட்டிவ் பேரண்டிங். பாசிட்டிவ் பேரண்டிங் அதாவது வன்முறை மற்றும் பயமின்றி அன்பான ஊக்கத்துடன் பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதான ஒரு நல்ல முன் உதாரணமான ஒரு பெற்றோர். எதுக்கு அது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது வேணாம், இது வேணாம்னு சொல்லாம அந்த பாசிட்டிவ் பேரண்டிங் என்ன செய்வேணும்? அந்த பாசிட்டிவ் பேரண்ட் என்ன செய்யணும்? அந்த ஒரு தவறான காரியமா இருந்தாலும் அது நல்ல பக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், கெட்ட பக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். பாசிட்டிவ் பேரண்டிங் ඒකද. ඒ කියන්නේ යම්කිසි කාරණාවක් කරන්න මේක හොඳ දේවල් මේකයි, නරක දේවල් මේකයි. කරන්න ඕනේ දේවල් මේකයි, කරන්න ඕන දේවල් නැති දේවල් මේකයි. ඔයා මේකයි කරන්න ඕන, මේ දේවයින් ඔයා පොඩ්ඩක් කිවත් කරලා ඉන්න ඕන කියලා ඒ දරුවන්ට හරි වැරදි කියලා දීලා හරි මාර්ගයෙන් දරුවව ගෙනියන එක තමයි පොසිටිව් පේරන්ටිං. අනිත් එක ඩේලි රූටින් එකක් තියෙනවා. ඩේලි රූටින් MLA කියනවා. ஊருக்கு வச்சுட்டு வந்திருக்கேன், போய் கழுவணும், காய வைக்கணும், சமைக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், வரணும், திருப்பி தாக்கணும், கொண்டு போகணும். டெய்லி රූටින් එක. ඒ රූටින් එක හැම කෙනාටම තියෙන එක අවශ්‍යයි. මේ වෙලාවට නැගිටින්න ඕන, මේ දේ කරන්න ඕන, මේ පස්සේ මේක. සඳුදා මේක, අඟහරුවාදා මේක, බදාදා මේක, බ්‍රහස්පතින්දා මේක, සිකුරාදා මේක, සෙනසුරාදා මේක.
இதுதான் මේක. දවස් 7ම අපිට ரூட்டிங் பிளான் එකක් තියෙනවා. வாரத்தின் 7 நாட்களுக்கும் நமக்கு ஒரு செயல்முறை பட்டியல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்னென்ன காரியம் செய்யணும், இன்னென்ன காரியம் செய்யணும், புதன்கிழமை இதை செய்யும், வியாழக்கிழமை. அப்படி செய்ய நாம பழக்கப்பட்டோம்னு சொன்னா நம்முடைய எவ்வளோ வேலைப்படு இருந்தாலும் அந்த வேலைப்படு நம்ம குறைஞ்சிடும். බලන්න මම ගත්තම ගමන් මාසේ ප්ලෑන් එක දාන්න. මැද්දෙන් ඒ මොකක් කර දෙයක් එයි. ඒ නිකන් තියෙන ඉඳා. අනිත් එක මාසෙට ප්ලෑන් එකක් දාන්න ඕන, සතියට ප්ලෑන් එකක් දාන්න ඕන, වෙලාව දාන්න ඕන. හැම දෙයක්ම හරි ආකාරයෙන් දාගත්තා නම් ඩெய்லி ரூட்டிங் එක අපි යන එක අපිට ලේසි. அப்ப நமக்கு அந்த நேரத்தை நாங்கள் சரியான விதத்திலே நம்ம அமைத்துக் கொண்டால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நேரம் செலவழிக்க இருக்கும், கணவனோடு மனைவியோடு கூட நேரம் செலவழிக்க இருக்கும், தேவனோடு கூட நேரம் செலவழிக்க இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பட்டியல் படுத்திருக்கிறோம். අපි හැම එකම අපි ෂෙඩියුල් කරලා තියෙනවා. ඒ ඉඳ ඒ දවස් අපි ගෙනියන එක අපිට ඊට පස්සේ අපිට කියන්න බෑ நேரமே இல்லை කියන්නේ. අපි වෙලාව වෙන් කරලා ඉන්නේ. උදේට නැගිටින්න මේ වෙලාවට, නිදාගන්න මේ වෙලාවට, මැද හරිය කරන්න ඕන දේවල් මේක. ඒම අපි සකස් කරගත්තා නම් ලේසි. அப்போ ஒவ்வொரு நாளையும் நாங்கள் திட்டமிட வேண்டும். அந்த நாளினுடைய ரூட்டீனை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்படி செய்தோம்னு சொன்னால் அந்த நாளில் நமக்கு மிச்சமும் இருக்கும். ஆண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சாயந்தரத்தில் பார்த்து சொன்னால் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் உண்டாக்குனாரு, பார்த்தாரு, நல்லா இருக்கு. எல்லாத்தையும் 6 நாள் உண்டாக்கி 7வது நாள் எல்லாத்தையும் பார்த்து ரெஸ்ட். அவருக்கே முடியும்னா ஏன் நமக்கு முடியாது? அப்படி சலஸ்மான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டமிடல் இல்லை. அதே போல தான் பிள்ளையோட வாழ்க்கை. இந்த டைம் எழும்பணும், இந்த டைம் சாப்பிடணும், இந்த டைம் படுக்கணும். இஷ்டத்துக்கு படுக்க இயலாது, இஷ்டத்துக்கு சாப்பிட இயலாது, இஷ்டத்துக்கு போக இயலாது, இஷ்டத்துக்கு வர இயலாது. හැම එකම අපි ළමයින්ට හරියට සකස් කරලා දෙනවා. අන්තිමට active listening. active listening. குழந்தைகளின் கேள்விகளுக்கு பொறுமையாய் பதில் சொல்ல வேண்டும். දරුවන්ගේ ප්‍රශ්න වලට ඉතා ඉවසිල්ලෙන් උත්තර දෙන්න. අම්මයි පුතයි බලා ගන්න දෙන්න. ප්‍රශ්න ගොඩක් ආයි. ඒ අපි අපි කියන්නේ නැත්තම් අපි මේකට කොහෙන් ගිහලා අපි ඒ දරුවන්ගේ ප්‍රශ්න වලට උත්තර ලබා දෙන්න. එහෙම නැත්නම් ඒ ළමයි මේ ප්‍රශ්න වලට උත්තර වෙන තැනකින් බලාපොරොත්තු වෙයි. ඒ වෙන තැනකින් බලාපොරොත්තු වෙන ප්‍රශ්න වැරදි ගන්න දරුවන්ගේ අනාගතයේ වැරදි මාර්ගය. එම නිසා දරුවන් අහන ඕනම ප්‍රශ්නයක් වෙනවා. නැත්නම් ඕනම දෙයක් වෙනවා. ඒ දරුවන්ට අපි පුළුවන් විදිහට කියලා දෙන්න. පුළුවන් විදිහට තේරුම් ගන්න. நம்மால முடிந்த அளவு சில காரியங்கள் நமக்கு வெளிப்படையாக பேச முடியாட்டாலும் கூட சில காரியங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் காரியங்கள் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ அவங்க கேட்கிற கேள்விகள் இப்பேற்பட்டதான கேள்விகளாக இருந்தால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி பிள்ளைகளை திருப்திப்படுத்துகிறதற்கு நல்ல பெற்றோர்களாய் நாங்கள் அறிந்திருக்க வேண்டுமானால், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது கேட்க முடியும் சொல்லக்கூடாது. சமாதானம் ஒன்று प्रश्न आणणार तिसरा भी उत्तर केले बरं ඒ වගේ වෙනවා. මේ දරුවන්ගේ ප්‍රශ්න වලට හොඳ දෙමව්පියන් හැටියට අපි උත්තර ලබා දෙන්න. මේ දේවල් කියලා තියෙන්නේ බයිබලෙත් කියලා තියෙනවා. බයිබලෙන් අරගෙන තමයි හැම එකනම හැම දෙයක්ම පාවිච්චි කරන්නේ. නමුත් මේ ඔක්කොම දේවල් කියලා තියෙන්නේ යුනිවර්සිටි ரிசர்ச் பண்ணி அந்த ஆய்வின் முடிவில் எடுத்த தீர்மானங்கள் தான் இந்த தீர்மானம். ஒரு நல்ல பெற்றோர் ஒரு பிள்ளை வளர்த்தெடுக்கிறதுக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி, வேர்ல்ட் வைட் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடித்திருக்காங்க. இதேவா ಯೂನಿವರ್ಸಿಟಿಗೆ ತೋರಗತ್ತು ಕೀಪೆಯಾಗಿ ಮನ್ ಕೇಳದೆ ಮೇ ಕೀಪೆ ಕೇಳದೆ ನಮ್ಮ ಕೆಟಿಂಗ್ ಕೇಳದೆ ಮಟ ಪ್ಯಾಕ್ ಇಲ್ಲದೆ என தவதேவா தீராவிதன. இது உலகம் சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்திலே எடுக்கப்பட்டதான தீர்மானங்கள், அவர்கள் செய்ததான ஆய்வின் முடிவுகள் தான் இது.
උසස් මොකද්ද යුනිවර්සිටි මොකක්ද කියන්නේ යුනිවර්සිටි විශ්වවිද්‍යාලය ඒගොල්ලන් කරා වූ සමීක්ෂණ වලින් ඒගොල්ලන් ලැබුණා වූ පිළිතුර තමයි මේ දෙක. ඒක දවසින් කරපුවා නෙවෙයි කණ්ඩායමක් ඉඳගෙන ප්‍රොෆෙසර්ස්ලා ඉඳගෙන ඒගොල්ලන් කතා කරලා විවාද කරලා වාද විවාද කරලා මේ දේවල් ඒගොල්ලන් ඊට පස්සේ ලියවිල්ලෙන් දාලා තියෙනවා. ඕගොල්ලන්ට කියලා දෙන්නත් මම මේ ඔක්කොම දේවල් මේ ඒ ගිහිල්ලා අරගෙන දෙනවා මේ දේවල්. ඇයි? අපි ක්‍රිස්තියානි කමට යන්නේ ඉස්සෙල්ලා අපි ඉස්සෙල්ලා ලෝකෙ මොකද්ද කියන්නේ කියලා අපි දැනගන්න ඕනේ. ලෝකෙම මෙච්චර දේවල් කියනවා නම් லோகே மேவோ திவ்யான் வான்ஸ் கொச்சர தேவல் கேள உலகத்து ஒரு பல்கலைக்கழகமே இவ்வளோ காரியங்களை ஆய்ந்து ஆராய்ந்து விவாதித்து கண்டுபிடித்து நமக்கு எழுத்துல கொடுத்திருப்பார்களானால் உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் எவ்வளவு கொடுத்திருப்பார். எனவே வருகிற வாரம் கர்த்தர் விசித்தமானால் வேதம் என்ன சொல்கிறது, பிள்ளை வளர்ப்பை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். சரியான விதத்தில் பிள்ளைகளை வளர்க்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறார். பெற்றோராய் நம்முடைய கடமைகளை சரிவர செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ස්වාමීනි දෙමෝපියන් හැටියට අපගේ යුතුයකම් හරියාකාරයට කරන්න අපිට කරුණාව දෙන්න. ස්වාමීන් වහන්සේගේම වරක් වේනම් ලබන සතියේ තවදුරටත් උන්වහන්සේගේ වචනය දරුවන් හැදිමාත් කරන එක ගැන මොකක්ද කියලා තියෙන එක කියලා අපි උන්වහන්සේගේ වචනය තුලින් අපි ඉගෙන ගන්න අපිට කරුණාව දෙන්න. ஆண்டவரே, உம்முடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற வாரத்தில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், நல்ல பெற்றோராய் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலே சொன்ன பிரகாரம் நாங்கள் அதை கற்று எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கிருபை தாரும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே.